ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க நேசிக்கிறவங்க எல்லாரும் உங்க கூடவே இருக்காங்கன்னு நம்புறீங்க. ஆனா உண்மையில அவங்க யாருமே அங்க இல்லன்னா, இந்த ஒரு ட்விஸ்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட உயிர். இது வெறும் பேய் படம் இல்ல. உங்க மனசையே சிதைக்க போற ஒரு நிஜம். சுமி அவளோட தங்கச்சி சியோன் கூட ரொம்ப நாள் கழிச்சு ஹாஸ்பிடல்ல இருந்து வீட்டுக்கு வராங்க. அங்க அவங்களுக்காக காத்திருக்கிறது ஒரு அழகான வீடு மட்டும் இல்ல. ஒரு குடும்பக்காரியான மாற்றுத்தாய் யூன்ஜூ. ஆரம்பத்துல இருந்தே ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு நமக்கு தோணும். யூன்ஜூவோட சித்திரவதை தாங்க முடியாம சியோன் நடுங்குறா. அவள சுமி உயிரை கொடுத்து காப்பாத்துறா. ஆனா அவங்க அப்பா ஏன் ஒரு பொம்மை மாதிரி அமைதியா இருக்காரு? அவருக்கு ஏதாவது தெரியுமா? வீட்டுக்குள்ள மர்மமான சத்தங்கள், ஒரு கருப்பு உருவம் சுத்திக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் நைட்டு விருந்துக்கு வந்த ஒரு பொண்ணு ஒரு அலமாரிக்கு அடியில ஒரு குழந்தையோட உருவத்தை பார்த்ததா பயந்து நடுங்குறா. இந்த பிரச்சனையில சுமிக்கும் அவங்க அம்மாவுக்கு இடையில ஒரு பிரச்சனை ஆரம்பமாகுது. சியோன் மேல அந்த அம்மா கைய வைக்கும்போது சுமி ருத்ர தாண்டம் ஆடிடுறா. ஒரு கட்டத்துல ரத்த வெள்ளத்துல ஒரு மூட்டைக்குள்ள தன் தங்கச்சி கிடக்கிறத சுமி பார்க்கும்போது அவ உலகமே ஸ்தம்பிச்சு போகுது. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க சுமியோட இடத்துல இருந்திருந்தா அந்த அம்மாவை என்ன பண்ணுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இப்பதான் அந்த பயங்கரமான உண்மை தெரிய வருது. சுமி ஹாஸ்பிட்டல்ல இருந்து இன்னுமே வெளியே வரல. அவ பார்த்த அந்த கொடுமைக்கார அம்மா, அவளோட தங்கச்சி சியோன், ரெண்டுமே சுமியோட இன்னொரு முகம்தான். சுமிக்கு டிசோர்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர் இருக்கு. பல வருஷங்களுக்கு முன்னாடியே அந்த அலமாரி விழுந்து அவளோட தங்கச்சி சியோன் இறந்துட்டா. அவ சாகுறப்போ அங்க இருந்த மாற்றுத்தாய் வேணும்னே அவளை காப்பாத்தல. இந்த குற்ற உணர்ச்சியில தான் சுமி இப்போ பைத்தியமா சுத்திக்கிட்டு இருக்கா. அந்த ஆவி உண்மையாவே அங்கதான் இருக்கு. ஆனா அது சுமிய பழிவாங்க இல்ல, அவளோட துணையாவே அங்க இருக்கு. இந்த படம் சொல்ல வர்றது ஒன்னே ஒண்ணுதான். சில காயங்கள் மறந்து போட்டு ஆறிடும். ஆனா மனசுல விடுற காயங்கள் மனுஷனையே மாத்திடும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திப்போம்.